குட்டி பூனை எங்க இருக்கே? நான் எல்லாம் வீட்டுல தேடிட்டேன். நீ இங்கதான் இருக்க? தயவு செஞ்சு சத்தம் போடு. எனக்கு பயமா இருக்கு. அந்த நேரத்துல பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது. நீதான் பூனைய தேடுறியா? கார்த்தி பயத்தில் திரும்பினான். அவன் முன்னாடி நிற்பது ஒரு சின்ன பையன். நீண்ட கைகள், நீண்ட கால்கள். ஆனால் அவன் மனித குழந்தை இல்ல. அதுதான் குட்டி என் பிசாசு. பூனை இங்க வந்துருச்சு. நான் அத மட்டும் தூக்கி கொண்டு போய்விடுகிறேன். எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்க. நீயும் பயப்படுவியா? கார்த்தி குட்டி பிசாசு மெதுவாக சொன்னான். நான் பயப்படுவது நான் தவறு செய்திருக்கும் போதுதான். நான் நல்லவன். எனக்கு பயமே இல்ல. குட்டி பிசாசு உட்கார்ந்து மெதுவாக அழ ஆரம்பித்தது. குட்டி பிசாசு, ஏன் அழுதிராய்? நானும் ஒரு காலத்தில் சின்ன பிள்ளைதான். ஆனா ஒரு நாள் எதுவும் புரியாத மாதிரி எங்கள் கிராமத்தில் பெரிய விபத்து நடந்தது. அந்த விபத்துல நான் இறந்து போனேன். இறந்த பிறகு என் வாழ்க்கை மாறிப்போச்சு. நான் குட்டி பிசாசாகிவிட்டேன். என்னோட மனசு இன்னும் அந்த சின்ன பிள்ளைதான். ஆனா என்னை பார்த்தவங்க ஐயையோ பிசாசு என்று பயந்து ஓடிடுவாங்க. நீ எங்களுக்கு நல்லது செய். நல்லவங்க மேல யாருக்கும் பயமே இருக்காது. நீ நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டா உன்னை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க.